உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். திருவண்ணாமலையில் ஏற்பட்ட மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய சேதம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கனமழை காரணமாக அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, தண்ணி ஆறாக ஓடியது. பிறகு அது அந்த மண்ணையும் இழுத்து கொண்டு ஓடியது. முதலில் ஒரு மிகப்பெரிய பாறை சுமார் 40 டன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 40,000 கிலோ இருக்கும் அந்த ராட்சச பாறை முதலில் ஓடி வந்து வீட்டின் அருகே நின்றது. பிறகு அந்த சேறு சகதியும் வீட்டினுள்ளே புகுந்தது. 7 பேர் சிக்கி தவித்தார்கள். 6 பேருடைய உடல் நேற்று மீட்கப்பட்டது. இன்று சிறுமி ஒருவருடைய உடல் மீட்கப்பட்டது நமக்கு தெரியும். நிலச்சரிவு முதல்ல ஏற்பட்ட போது காட்சிகள் எப்படி இருந்தது, மக்கள் எப்படி அதிர்ச்சிக்குள்ளானாங்க என்ற காட்சிகள் சிசிடிவியில் எங்கேயாவது கிடைக்குமா என்று பார்த்தார்கள். சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது. பாதை தெளிவாக இருக்கிறது. திடீரென ஏற்படும் நிலச்சரிவால் சேரும் சகதியுமாக அந்த இடம் மாறுகிறது. மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த சிசிடிவி காட்சிகள் இன்று வெளியாகின. அது உங்கள் பார்வைக்கு. ஏழு உயிர்கள் அந்த வீட்டினுள் சிக்கி தவிப்பதை அறிந்த மீட்பு படையினர் முதல்ல வந்து கடுமையான மீட்பு பணியில் ஈடுபட்டாங்க. அதன் பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க, வேற வழியே இல்லை, ஜேசிபி எந்திரம் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த எந்திரமானது சிறிய அளவில் இருந்தால் எப்படியாவது மேலே கொண்டு வந்துடலாம். ஏன்னா அது மலை பாங்கான பாதை, மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. கனரக வாகனம் செல்ல மிகவும் சிரமமாக இருந்தது. இதன் காரணமாக ஜேசிபி கொண்டு வரப்பட்டு மீட்பு பணி நடைபெற்றது. ஆனால் உடல்களாகத்தான் அவர்கள் மீட்கப்பட்டார்கள். 7வது சடலமாக இன்று சிறுமி ரம்யா மீட்கப்பட்ட காட்சிகளை பார்ப்போம். மலையில் அடுத்து 4 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு அதிர்ச்சி அடைய செய்தது. அந்த ட்ரோன் காட்சிகளை தற்பொழுது அந்த கழுகு பார்வை காட்சிகளை பார்த்து விடுவோம். இந்த சம்பவத்தால் அதிர்ச்சி அடைந்த தாய்மார்கள் செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது சொல்லியிருக்காங்க, நாங்கள் சுமார் 50 ஆண்டுகளாக இங்கே வசிக்கிறோம். ஆனால் இதுபோன்ற மிகப்பெரிய சம்பவம் இந்த நிலச்சரிவு இங்கே ஏற்பட்டது கிடையாது. இதைவிட கடுமையாக மழை வந்திருக்கிறது. ஆனால் பாறை, ராட்சச பாறை உருண்டு வருவது, நிலச்சரிவு ஏற்படுவது, வீட்டை அப்படியே சேரும் சகதியமாக புதைப்பது, சடலங்களாக மீட்பது, இதை நாங்கள் இதற்கு முன்பு அனுபவித்தது கிடையாது. மிகவும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.